மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இதற்கு முன்பும் கூட கீழடி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆய்வறிக்கைகளையும் மத்திய அரசு பெரிதாக வெளியிடவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்பதிலிருந்தே இருக்கு. இப்போ மீண்டும் 3ஆம் கட்ட அகழாய்வுல பெரிய தொல்பொருட்கள் கிடைக்காது, தொன்மை சார்ந்த பொருட்கள் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்ன ஸ்ரீராம மத்திய அரசு நியமிச்சு மீண்டும் அறிக்கை கோரியிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழர்களுடைய வரலாற்றை வெளியிடுவதற்கு மறுத்து வருவதற்கு என்ன காரணமா பாக்குறீங்க? அகழ்வாராய்ச்சியிலே அரசியல் பூமி விட்டது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸ்ரீராமன் அவர்கள் அவர் தேர்ட் ஃபேஸ் எக்ஸ்கவேஷனை கீழடியில நிகழ்த்தியவர். அதற்கு பிறகு அவர் ரிட்டையர்மெண்ட் தான். இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆக போகுது. 6 வருஷம் கழிச்சு பழைய மேட்டருக்கு டீடைல்டு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க, அதாவது அவர் காலத்துல நடந்ததுக்கு. ஆனா அவர் காலத்துல அவர் ஏற்கனவே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பொறுப்பெடுத்து இப்போ இன்றைக்கு நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எல்லா விஷயங்களும் சங்க காலத்துக்கு முற்பட்டது, கிட்டத்தட்ட 3000 வருடம் 2900 வருடங்களுக்கு முற்பட்டதுங்கிறத நம்ம நிறுவி இருக்கிறோம். ஆனால் இதை ஒத்துக்கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஏன் மனம் வரவில்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் நீங்க தமிழ்நாடோட அகழ்வாராய்ச்சி வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர்ல இருந்து இன்றைய வரைக்கும் அப்படி பார்த்தா கொடுமணல் வரைக்கும்னே நீங்க வச்சுக்கலாம். கீழடி, கொடுமணல், ஆதிச்சநல்லூர் எல்லாத்துலயுமே ஒரு காமன் லிங்க் இருக்கும். இந்த நாகரிகம் தொன்மையானது, தமிழர் நாகரிகம். இன்றைக்கு தமிழ்நாடு, அன்றைக்கு அது ஒரு பெரிய உபகண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்திருக்கும். அந்த உபகண்டத்துக்கு பிற்காலகட்டத்திலே இந்தியாங்கிற பெயர் வருது. இதான வரலாறு. ஆக 3000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு வரலாறு, அதை இப்போது நாம் அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு முயற்சிக்கும் போது இன்றைய அரசியல் சூழ்நிலையை மத்திய அரசு எடுக்கிறது. அதுதான் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். விஞ்ஞானத்துக்கு அரசியல் கிடையாது, அகழ்வாராய்ச்சிக்கு அரசியல் கிடையாது, அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆராய்ச்சி பணிகள் எல்லாம் அரசியலை நம்ம கொண்டு பூத்துறோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி முழுமையாக நடைபெறும், எப்படி தொன்மையான நாகரிகங்கள் நிறுவப்படும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மத்திய அரசாங்கம் தான், வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இப்ப கார்பன் டேட்டிங் டெக்னாலஜி எல்லாம் மத்திய அரசு ஏற்க மறுக்குது அப்படின்னு முன்பு பேசிய வரலாற்று ஆசிரியர் திரு மாரப்பன் சொல்லியிருந்தாரு. இப்ப அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை மத்திய அரசு கேட்டுதான் திருத்தம் செய்து தரணும் அப்படின்னு முன்பு இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்ப மீண்டும் ஸ்ரீராமன் நியமிச்சிருக்கிறாங்க. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் மத்திய அரசு என்ன கேட்கிறாங்க சார்? உண்மையிலே அது சரியா விளங்கவில்லை. கார்பன் டேட்டிங் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய அறிவியல் பூர்வமான ஆதாரம். அதையும் தாண்டி வேறு ஏதாவது சயின்டிபிக் மெத்தட் இதை இந்த காலத்தை நிறுவுவதற்கு, அதாவது இது ஒரு 1500 இருந்து 2000 வருடம் பழமையானது என்பது குத்துமதிப்பாக சொல்கிற விஷயம். துல்லியமாக இத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று சொல்வதற்கு தான் நம்ம அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை நிறுவுகிறோம். அதுல இன்றைக்கு அவைலபிள் மெத்தட்ல அனைவருக்கும் தெரிந்தது கார்பன் டேட்டிங். அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதேனும் நுட்பமான அறிவியல் புதிய முறைகள் இருக்கின்றனவா? உண்மையிலேயே சொல்ல வேண்டியதே மத்திய அரசாங்கம் தான். காரணம், பெடரல் நாட்டுல ஒரு பெடரல் செட்டப்ல பெடரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த வசதி இருக்கு, அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் போன அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பண நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட நிறுவி இருக்கிறோம். ஆக மத்திய அரசாங்கம் இதுல ஏன் குழப்புவதற்கு முயற்சிக்கிறதுனே தெரியல. அமர்நாத் அவர்களை மாற்றியதிலிருந்தே குழப்பம் தொடங்கியது. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த வாதம் நடந்து கொண்டே வருகிறது. தேர்தல் நேரத்தில் இது ஒரு வகையில் கவுண்டர் ப்ரொடக்டிவ். ஏனென்றால் ஒரு வகையில் இது அந்த பக்கம், அதாவது ஈரோடு பக்கம் தமிழர் நாகரிகம், அல்லது இந்த பக்கம் வைகை ஆற்று பக்கம் தமிழர் நாகரிகம், இப்படி தேவையற்ற வகையிலே ஒரு பிரிவினை அரசியல் இதிலே வரும். அது அப்படி பார்க்க கூடாது. நம்ம ஒரு பெரிய உபகண்டம், அந்த உபகண்டத்துக்கு 3000 வருடத்துக்கு முந்தைய நாகரிகம் இருக்கிறது. அந்த நாகரிகத்தின் ஒரு பகுதி மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் வேறு நாடுகளில் இருக்கிற பகுதியாக மாறிவிட்டது. ஆப்கானிஸ்தானிலிருந்து நமது நாகரிகம் தொடங்குகிறது. ஆக நாகரிகத்தை நிறுவுகிற ஒரு விஷயமாகத்தானே இது இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த பூமி பந்தி நாகரிகம் உலகத்தின் நாகரிகத்தில இது ஒரு பகுதி. இதற்குள் இன்றைய தேதிக்கான அரசியலை அல்லது அரசியல் கண்ணாடியை போர்த்தி பார்ப்பது, அந்த போர்வையிலே இதை அணுகுவது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அரசியல் பார்வையோட இதை அணுகுது மத்திய அரசு அப்படின்னு குறிப்பிட்டா, இப்ப தமிழகத்துல பாரதிய ஜனதா ஆட்சி அமையணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அதற்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் பணிகள்லையும் அவங்க தொடங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கீழடி தொன்மைய, தமிழர்களுடைய கீழடி தொன்மைய வேண்டுமென்றே ஏற்க மறுப்பதோ இல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதோ எப்படி பார்க்கிறது? அந்த மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு இது பிரதிகூலமாகத்தான் அமையும். இது எப்படி அரசியல் அனுகூலமாக மாறும்? அதாவது அரசியல் பொதுவாக வாக்கு அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கலாச்சார யுத்தம். வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ், கல்ச்சுரல் வாராகவும் மாறுகிறது.
தமிழர் நாகரிகத்தை யார் பெறுகிறார்கள், தமிழ்நாட்டு நலன்களை யார் காப்பாற்றுவார்கள், அந்த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கட்சிக்கு இருக்கிறது, யார் பிரைம் டிஃபெண்டர் ஆஃப் தமிழ், இப்படித்தானே போகுது. முதன்மையான பாதுகாவலர் யார் என்பதுதான் இங்க இருக்கிற வாக்கரசியல். எவ்வளவு காலமாக 1967 இருந்து கூட நீங்கள் இதை எடுத்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது திமுக என்ன சொல்கிறது, நாங்கள் தான் உண்மையிலேயே பிரைம் டிஃபெண்டர், நாங்கள் தான் தமிழ் மண்ணை காப்பாற்றுகிறோம், தமிழர் நாகரிகத்தை காப்பாற்றுகிறோம் என்று. அதற்கெல்லாம் இது வலு சேர்க்கிற மாதிரி அமைந்து விடும். இது பாரதிய ஜனதா அரசியலுக்கு ஏற்றதெல்லாம் நல்லதும் அல்ல. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.